தொடர்ந்து Blessed Smith dance. Blessed Smith dance.
பார்த்துக்கிட்டே Christian Joyce Bible verse. Christian Joyce Bible verse. தோமா அவரை நோக்கி
எப்படி அறிவோம் என்றார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்கள், ஆனால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றார். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் என் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதே அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்தால் நாங்களும் வந்து வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாயிராதவன் என் வசனத்தை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாய் இல்லாமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைவூட்டுவான். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நான் போவேன் என்றும் திரும்பி வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்பாயிருந்தால் நான் பிதாவின் போகிறேன் என்று சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். இது நடப்பதற்கு முன்னம் நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே உங்களுக்கு சொன்னேன். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறார், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்ட யாவையும் செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போகும், வாருங்கள் என்றார். சூப்பர். நிறைய வசனங்களை கற்றுக்கொண்டு சொல்லியிருக்கிறார். வெரி குட். அடுத்ததாக பிகினர் டான்ஸ். பிள்ளைங்க கரெக்டாக வாங்க, குயிக்காக வாங்க, அரேஞ்ச் பண்ணி விடுங்க. சரிப்பா, நீங்க போய் முன்னாடி பின்னாடி ஒன்று அப்படிங்க. ரொம்ப
ரொம்ப ரைட்டில் போக வேண்டாம், ஃபோக்கஸ் வருவாங்க. ஃபுல்லாக ஃபோக்கஸ் கிடைக்குதான்னு பாருங்க. ஓகே, வெரி குட். கரெக்டாக தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும். ஓகே, கோல்டன் கிரேஸ் பைபிள் வெர்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 5ஆம் அதிகாரம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயில் திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் நிறைந்த பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்தமுடன் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் நீதியை சுதந்தரிக்கப்படுவார்கள். நீதியில் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியில் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் அடைந்தவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். எண்ணெய்த்த உடை நிறுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யால் செல்வார்கள், ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷம் கண்டு கழிக்குங்கள், பரலோகத்தில் உங்கள் விலை மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசி அப்படியே கும்பப்படுகிறார்களே. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போகும், இதனால் சாரமாக்கப்படும். வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் விற்கப்படுவது ஒளிய வேறொன்றுக்கு உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலம் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணீர் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாக மனுஷனுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தை இருக்கிறவர்களுக்காகவும் மகிமைப்படுத்தப்பட்டு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுளை நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்கதரிசிகளை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தே வெற்றி எதிர்கொள்ளாதீர்கள். அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுவதற்கு வந்தேன். வானம் பூமியை ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதை நிறைவேறும் அளவானத்தில் ஒரு சிலர் இருந்தார். ஒரு எழுத்தின் ஒரு பாகம் ஒழிந்து
ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான தொற்றை அவிடவில்லை. அவ்விதமாக மனுஷனுக்கு போதினாலும் பரவலாக இது எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கைக்கொண்டு போதினாலும் பரவலாக பெரியவன் எனப்படுவான். வேத பாருங்கள் பரிசெயர் என்பவர்களே நீதிகள் நீதி அறிஞர் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்ய நிர்பயாக இருப்பது கொலை செய்கிற நியாயத்திற்கு எதிராக இருப்பது பூர்வதாக வைக்கப்பட்டிருக்கிறது கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயம் கோபித்துக் கொள்வார்கள் நியாயத்திற்கு எதிராக நான் உடனே தன் சகோதரனை நீர் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு எதுவாக இருப்பான். உடனே என்று சொல்கிறவன் எதிர்நகரத்தில் எதுவாக இருப்பான். ஆகையால் உன் காணிக்கையை வழிநடத்தி செலுத்த வந்து உன் பெயரையும் சகோதரனை குறைவிட்டு அங்கே நிறைவேற்றுவாய் ஆகும். அங்கே தானே வழிபடத்தில் உன் காணிக்கை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடன் ஒப்புறாய். பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்த எதிராளியுடைய நியாயாதிபதியும் ஒப்புவிடாமலும் நியாயாதிபதியுடைய சேவனத்தில் ஒப்புவிடாமல் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உடைய எதிராளி வழியில் இருக்கும் பிரதேசத்தில் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசு குறைவட்டி கொடுத்து தீர்க்கு மட்டும் அவ்விடத்தில் இருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். விபச்சாரம் செய்வது பாருங்க என்பது பூர்வ தாக்குதல் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் தன் இருதயத்தில் அவள் விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலது கண் உனக்கு இருளுண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போது உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார். அவைகளில் ஒன்று கேட்டு போது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடங்கள் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போது உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிறோம். அவைகளில் ஒன்று கேட்டு போது நலமாயிருக்கும். வேத பார்க்க பரிசெயர் நலமாயிருக்கும். தன் மனைவியை தள்ளிவிடுகிறோம் தள்ளுதல் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன். நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் பேசி தன் முகாந்தரத்தினால் ஒளியை தன் மனைவியை தள்ளிவிடும் அவளை விபச்சாரம் செய்யப்பட்டவனாய் இருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவன் விவாகம் பண்ணிக்காமல் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். அன்றி பொய்யான இல்லாமல் உன் ஆணையை கதக்கும் நிலையாய் செலுத்துவாய் ஆக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிசெயரும் சத்தியம் பண்ண வேண்டாம். வானத்தின் பெயரில் சத்தியம் பண்ண வேண்டாம். அது அவருடைய சிங்காசனத்தினுடைய பெயரில் சத்தியம் பண்ண வேண்டாம். அது அவருடைய பாதப்படி எருசலேமின் பெயரில் சத்தியம் பண்ண வேண்டாம். அது மகாராஜாவினுடைய நகரம். உன் சிரசின் பெயரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம். அதிலும் மயிரியாக நன்மையாகவும் கற்பாகவும் உன்னால் கூடாது. உள்ளது உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கும் உள்ளது கெண்ணியினால் உண்டால் இருக்கும். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று விடுக்கப்பட்டது கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களை சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கணத்தில் அறிந்தால் மறுக்கணத்தில் அவனுக்கு திருப்பிக் கொடு. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன்னுடைய வழக்காடு உன் வசதியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உன் அங்கேயே விட்டுவிடு. ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்த மணினால் அவனுடைய 2 மைல் தூரம் போ. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. உன்னிடத்தில் கேட்கிறவன் கொடு. உன்னிடத்தில் கடனாக விரும்புகிறவர்களுக்கு உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக. நான் உங்களை சொல்கிறேன் என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள். உங்களை சபிக்கிறவர்களை அசிபதிகள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை நீதிக்கிறவர்களுக்காகவும் உங்களை திருவிற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரவத்தில் உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை இருக்கிறார். நீதியுள்ளவர்கள் அனைத்துள்ளவர்கள் அடைய பெயரை பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களை நண்பர்கள் சிநேகிக்கிறார்கள். நீங்கள் இஷ்டத்தை செய்கிறது என ஆய்க்காரர் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரர் பார்த்தீர்கள் ஆனால் செய்கிறது என்ன ஆய்க்காரர் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? அவர்கள் பரவத்தில் பூர்ண சற்குணராய் இருக்கிறார்கள். பூர்ண சற்குணராய் இருக்கிறார்கள். தேங்க்யூ. தொடர்ந்து ஜான் வின்ஸ்டன், மேஷாக், மேனிஷ் டான்ஸ். குயிக்காக வாங்க, வந்து ரெடி பண்ணுங்க. வாங்க வாங்க. ஈசாய் பூர்ணாக தாவீதை சீர்திருத்தத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார்.
உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ தீமை நானே வெல்லப்படாமல் தீமை நன்மை நானே வெல்லு. சுழல் காற்றில் கடந்து போவது போல துன்மார்க்கன் கடந்து போவான், நீதிமானம் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். டான்ஸ் சரி, இந்த ஸ்டூலை மாற்றி போடுங்க. சரி, அடுத்தது டேவிட் ஃப்ராங்கோ மெசேஜ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதற்கு அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்று நான் விசுவாசம் என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என வந்துள்ளேன். அதற்கு முன் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? அன்பிலே சப்பா, இந்த நாளிலும் அடியாருடைய வார்த்தைகளும் கேட்கிறீர்கள். எல்லாருடைய உள்ளத்தின் தியானமும் இந்த சமூகத்தில் பிரியமாய் இருப்பதாக. ஆமென். விசுவாசம் என்பது எபிரேயர் 11:1 சொல்கிறது, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாயிருக்கிறது என்று சொல்கிறது. ஒருத்தருக்கு விசுவாசம் இருந்தால் எந்த அத்தாட்சியும் இல்லாமல் ஒரு விஷயத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வார் என்று பலர் நினைக்கிறார்கள். உதாரணமாக, எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்கிற ஒருவரை பாருங்கள். அப்படி நம்புவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், அப்படிதான் என்னை வளர்த்தாங்க என்று சொல்வார்கள், அல்லது அப்படிதான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க என்று சொல்வார்கள். இதனை கேட்கும்போது விசுவாசத்திற்கும் குருட்டு நம்பிக்கைக்கும் வித்தியாசம் இல்லாதது போல் தோன்றலாம். விசுவாசம் என்பது நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நிச்சயம் நடக்கும் என்று உறுதியாக நம்புவது ஆகும். இது ஒருவருக்குள் தோன்றும் பெறும் உணர்ச்சியோ ஆசையோ கிடையாது. விசுவாசம் என்பது நாம் ஒரு அத்தாட்சியின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை நம்புவதாகும். நாம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து விசுவாசித்த ஒருவரையும் விசுவாசிக்காத ஒருவரையும் பார்ப்போமா? நாம் விசுவாசித்த ஒருவராக நாம் நோவாவை பார்ப்போம். அவர் விசுவாசித்து தன் ஜீவனையை காத்துக் கொண்டார். ஆதியாகமம் 6:17 சொல்கிறது, ஆண்டவர் ஜலப்பிரளயத்தை உலகத்தின் மேல் வரப்பண்ணுவேன் என்று சொல்கிறார். அந்த காலகட்டத்திலே மழை என்று ஒன்று இல்லாத காலகட்டம். அந்த காலகட்டத்திலே தேவன் என்ற வார்த்தையை விசுவாசித்து தேவன் மழையை பெய்ய பண்ண வல்லவர் என்று நம்பி நோவா பேழையை உண்டு பண்ணி அவனையும் அவன் குடும்பத்தையும் என் தீர்ப்புக்கு விலக்கி பாதுகாத்துக் கொண்டார். நாம் விசுவாசிக்காத ஒருவராக ஒரு பிரயாணியை பார்ப்போம். அவர் விசுவாசிக்காமல் தன் ஜீவனை இழந்து போனார். 2 ராஜாக்கள் 6:24 சொல்கிறது, சீரியாவின் ராஜா அப்படின்னதான் சமாரியாவை முற்றியப்படுகிறான். அந்த காலகட்டத்திலே அது மிகுந்த பஞ்சம் உண்டாயிற்று. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உடனே ராஜா எலிசா தீர்க்கதரிசிட்ட ஆள் அனுப்பி விசாரிக்கிறார். இப்போ எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, நாளை நேரத்துல 1 மணக்கால் கோதுமைமா 1 வெள்ளிக்காசுக்கும் 2 மணக்கால் கோதுமைமா 1 வெள்ளிக்காசுக்கும் இருக்கும் என்று சொல்லுறாரு.
பிறகு நடந்தது நம்மளுக்கு தெரியும். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, அந்த பிரதானி மரித்து போனான் என்று. பார்த்தீர்களா? நோவாவோ விசுவாசித்து தன் ஜீவனை காத்துக்கொண்டார். ஆனால் அந்த பிரதானியோ விசுவாசிக்காமல் தன் ஜீவனை இழந்து போனார். விசுவாசத்திற்கு நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அநேக உதாரணங்கள் உண்டு. உதாரணமாக ஆபிரகாமை கூட விசுவாசத்தின் தகப்பன் என்று கூறப்படுகிறது. நாமும் விசுவாசிப்போம். தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து நாமும் நம் ஜீவனை காத்துக்கொள்வோம். ஆபிரகாமை போல பெரிய சீமானாவோம். நன்றி, வணக்கம். விசுவாசத்துடன் ஜீவனை காத்துக்கொண்டான். விசுவாசியானவர் இழந்து போனான். ஓகே, அந்த பிள்ளைங்க ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கா? ஃபுல்லா உள்ளதானா? ஜான் வில்சன் மேஷாக் ஹேனிஷ் டான்ஸ். இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத 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 கவலைப்படாத. அற்புதங்கள் புரிய போகுது. அற்புதங்கள் புரிய போகுது. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. Thank you.